தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். ஏழாம் வசனத்தில் ஜனங்களுக்கு ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். 24 பற்றி நம்ம படிக்க போகிறது கிடையாது. இப்படிப்பட்ட வசனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பேச ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படும். பஞ்சங்களை பற்றி பழைய ஏற்பாடில் பல இடங்களில் நாம் பஞ்சங்களை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமுடைய காலகட்டத்தில் பஞ்சம் இருந்துச்சு, ஈசாக்குடைய காலகட்டத்தில் பஞ்சம் இருந்துச்சு, யாக்கோபுடைய காலகட்டத்தில் பஞ்சம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பீப்புள் டாக்கிங் அபவுட் ஒபேசிட்டி, எக்ஸசிவ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கு. இன்னைக்கு சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் காணப்படுகிறது. நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். We don't eat because we need to eat, because it's time to eat. நாம் சாப்பிடுவது நம்முடைய தேவைக்காக சாப்பிடுவது கிடையாது, நேரம் ஆயிடுச்சு சாப்பிடணும். ஸ்கூல்லேருந்தே அது பழகிட்டோம். அல்லது இப்போ இருக்கிற பேரண்ட்ஸு குழந்தைகளே இருந்துங்க, டைம் ஆச்சு டைம் ஆச்சு டைம் ஆச்சு டைம் ஆச்சு டைம் ஆச்சு. நம்ம என்ன பண்ணுறோங்க, நான் ஒபேசிட்டியை பற்றி பேச போகிறது கிடையாது, ரைட்டா? இந்த சைடு இப்போ எக்ஸசிவ் ஃபுட் என்று பார்க்கப்படுகிறது. வேதாகமும் இதை கொஞ்சம் கடுமையாக பேசுகிறது. உபாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஒரு இஸ்ரேல் குடும்பத்தில் ஒரு பிள்ளை இப்படிப்பட்டவனாக இருந்தால் அவனை என்ன பண்ணணும்னு ஒரு சட்டம் சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 21:20, எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாக இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனி காரணம் குடியினமாய் இருக்கிறான் என்று பட்டணத்து மூப்பரோட சொல்லுவார்களாக. என்னதுங்க? துஷ்ட, குடிகாரன், பெருந்தினிக்காரன். அப்போ அவன் என்ன பண்ணுங்க, கல் அடிச்சு சாவடிச்சிருக்கேன்னு சொல்லுகிறது. லூக்கால வாசிக்கிற பொழுது, லூக்கா 21:31 வாசிக்கிற பொழுது, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாருங்கள். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும், இருதயத்தை பற்றி பேசுகிறார், ரைட்டா? நாம் இன்னைக்கு அதுதான் பார்க்க போகிறோம். இருதயத்தினுடைய பெருந்திண்டி தான் பார்க்க போகிறோம். we are not talking about இருந்துங்க, not a physical obesity, but என்னதுங்க, ஸ்பிரிச்சுவல் ஒபிசிட்டி பற்றி இருந்துங்க நம்ம பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் ஒபிசிட்டி பற்றி உங்களுக்கு தெரியும், நிறைய நீங்கள் உங்களுக்கு தெரியும், அதை நான் பேச விரும்பலை, அது நமக்கு தேவையில்லை. நம்ம எல்லாரும் என்னதுங்க, கவனமாக இருக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க. டாக்டர்கிட்ட போனால் முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்லுவாங்க, வெயிட்டை குறைங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். நம்மளை பார்த்தோன்னே என்னதுங்க சொல்கிறதுங்க, முதல் வார்த்தை என்னதுங்க, அதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பேசுவாங்க. தீத்துல வாசிக்கிற பொழுது, தீத்து 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், தீத்து 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள், இல்லையா என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானே சொல்லியிருக்கிறானே. கிரேத்தா தீவாரை பற்றி பேசும்போது என்னதுங்க, அவன் என்னதுங்க, பெருவயிற்று சோம்பேறி, அந்த தீவார் இருந்துங்க அப்படி இருந்தாங்க. அப்போ நமக்கு ஒரு காரியம் நல்லா தெரியுது, எல்லாமே அளவாக இருக்கணும். எக்ஸசிவாக இருந்தால் கொஞ்சம் என்னதுங்க ஆபத்து.
எனிதிங் இஸ் எக்ஸசிவ் இஸ் டேஞ்சரஸ். ஸோ நமக்கு சரீரத்தை பற்றி தெரியும். ஃபிசிக்கல் ஒபிசிட்டின்னுதுங்க இஸ் ஆல்வேஸ் இட்ஸ் நாட் ஹெல்த்தி, நமக்கு தெரியும். அப்போது இன்னைக்கு ஏன் இது வருது? ஃபிசிக்கல் ஒபிசிட்டி பற்றி பேசும்போது என்ன சொல்லலாம், நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றாங்க, நல்லா இருந்துங்க ஆயில் ஃபுட்ஸ் சாப்பிட்றாங்க இல்லையா? இதெல்லாம் நிறைய சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு என்னதுங்க வருது. தேவைக்கு அதிகமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்க அப்படின்லாம் பண்ணுறாங்க. மருத்துவர்கள் இருந்துங்க என்கிட்ட சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்கிறேங்களா? ஆமாம், இயல்பாக இருந்துங்க அப்படி தான் இருந்துங்க சொல்லப்படுகிறது. நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்க. எங்கே சார் சாப்பிட்றோன்னா ஒத்துக்க மாட்டுறாங்க அவங்க. இல்லை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது என்னென்னா எக்ஸசிவாக நம்ம எடுத்துக்கிற பொழுது அது வந்து என்னதுங்க நம்முடைய உடம்புக்கு கேடாக இருக்குது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ப்ராப்ளி கொரோனாக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷன் வந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? யூடியூப் எக்கச்சக்கமாக யாரோ என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, பல காரியங்கள் இருந்துங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அண்ட் ஐம் டாக்கிங் அபவுட் இருந்துங்க ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஆவிக்குரிய காரியங்களை பேசுகிற பொழுது நிறைய போதனைகள் இன்னைக்கு இருக்குது. நிறைய போதனைகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. இன்னைக்கு இதுவும் ரொம்ப எக்ஸசிவாக இருக்குது. எது எக்ஸசிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் இருந்துங்க எப்படி உணவுக்கு பஞ்சமாக இருந்தது போல் தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு இருந்துங்க மக்கள் இருந்துங்க பஞ்சமாக இருந்தால் குறைவாக இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாதுங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. யூடியூப்பை திறந்தா டிவியை போட்டான்னுதுங்க தனித்தனி சேனல் தொடங்கிட்டாங்க. வசதி இருக்கவங்கதுங்க அவங்கவுங்கதுங்க ஒரு சேனல் தொடங்கினதுங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ எப்படி வந்து நம்ம வந்து சாப்பாடை பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்குதோ, எது ஹெல்த்தி என்று நாம் பார்த்து சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் இருக்குதோ, அதுபோல நீங்கள் காதிலே கேட்பதையும் ரொம்ப கவனமாய் கேட்பது அவசியமா இருக்குது. யோபு இப்படி ஒரு பதிவு செய்கிறார். யோபு 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யோபு 12:11 வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவா. அப்போ வாயானது சோதித்து உள்ளே இன்டேக் பண்றோம். இன்னைக்கு எப்படி கிடையாது பாருங்க, நம்ம வந்து பசிக்கு சாப்பிட்டோம், பண்டிகையில் வந்து ருசிக்கு சாப்பிட்டோம். இன்னைக்கு பசிக்கும் சாப்பிடுவது கிடையாது, ருசிக்கும் சாப்பிடுவது கிடையாது, ஆசைக்காக சாப்பிட்றோம். அந்த ஹோட்டலில் அது நல்லா இருக்கும், இந்த ஹோட்டலில் இது நல்லா இருக்கும், அந்த டிஷ் இப்படி இருக்கும், இந்த டிஷ் இப்படி இருக்கும், ஒரு முறையாவது சாப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றுங்க ஆசையில் சாப்பிட்றோம். ஆபத்து. எப்பொழுதுமே பசிக்கு சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது, எப்போவாவது ருசிக்கும் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் இதை ரெண்டையும் தாண்டி மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆசைக்கு சாப்பிடுவது போல இன்னைக்கு மைண்டு வந்து எப்படி வந்து நம்முடைய வயிறு வந்துருதுங்க ஒரு டஸ்ட்பின் கிடையாதோ, இதெல்லாம் இல்லையா வலிச்சு வாரி இருந்துங்க எடுத்துருந்துங்க சாப்பிட்றது இல்லையா. நம்ம பலமுறை இதை பேசியிருப்போம். 3 மணி பிரியாணி, 6 மணி பிரியாணி இல்லை, ஆசை இல்லை என்னவா இருக்கும், என்ன எப்பவுமே அதுதான் இருக்கும். அப்போ மக்கள் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆசைக்கு சாப்பிட்றாங்க. அது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நல்லதா, உடம்புக்கு நல்லதா என்பதை பார்ப்பது கிடையாது. அதே மாதிரிதான் இன்னைக்கு காதுல கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளும் கூட ஆரோக்கியமாக இருக்குதா என்பது பார்ப்பது. சும்மா கேட்போமே, என்ன தப்பு? கரெக்டா? ட்ரெயினில் போகும்போது கேட்போம், வீட்டில் சும்மா இருக்கும்போது கேட்போம் இல்லையா, வாய்ப்பு இருக்கும்போது கேட்போம் இல்லையா. அந்த சைடு இருந்துங்க வேலை செஞ்சுக்கிட்டே, ஆனால் இன்றைக்கி இருக்குதுங்க லேப்டாப்லேயே தான் வேலை செய்கிறோம், லேப்டாப்லேயே செஞ்சுட்டு இருந்துங்க நம்ம கேட்போம். அப்படிலாம் கேட்க முடியாதுங்க. இந்த செவி இருந்துங்க ரொம்ப இருந்துங்க மோசமானதுங்க. செவி என்னதுங்க ரொம்ப மோசமானது. நான் உங்களுக்கு திரும்பி பலமுறை நான் இதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எங்கேயாவது நீங்கள் படிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு புக் இருக்கு அப்படி கெட்ட வார்த்தை பேசுவது எப்படி, இதுதான் கெட்ட வார்த்தை, இதற்கு விளக்கம் இதுதான், எங்கேயாவது புக்கு பார்த்துருக்கீங்களா? அப்போ எல்லாரும் கெட்ட வார்த்தை தெரியும், விளக்கமும் தெரியும். எப்படி தெரியும்? காது எங்கேயோ கேட்டிருக்கீங்க, கரெக்டா? காதுல கேட்டா உள்ள போய் உட்கார்ந்துருங்க.
உள்ள போய் உட்கார்ந்துரும். நீங்க சாப்பாடாச்சும் ஜங்க் ஃபுட் ஆச்சும் எடுத்து என்ன பண்ணுங்க, பிரயாசப்பட்டு வாயில போடுங்க. ஆனால் இந்த ஜங்க் டாக்டரின்ஸ் இருக்கு பாருங்க, இந்த ஜங்க் டாக்டரின்ஸ், இந்த போலியான உபதேசம் இருக்கு பாருங்க, நீங்க கஷ்டப்பட்டு எடுத்துருந்துங்க, உட்கார்ந்து சாப்பிடலாம் தேவையில்ல, சும்மா காதுல கேட்டாலே போருங்க, அது அப்படியே போயிடுதுங்க, உள்ள உட்கார்ந்துருங்க. அதுக்கப்புறம் அது வேலை செய்யுங்க. அதனால்தான் உபாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறது பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு, 12ஆம் அதிகாரம், உபாகமம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அவர்கள் உனக்கு முன்பாக அழிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக் கொள்ளாதபடிக்கும் இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவருடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடிக்கும் எச்சரிக்கையாரு. நீ கேட்டு விசாரிக்காத, நீ கேட்கிற பொழுது உங்களுடைய இருதயத்தில் என்னதுங்க, பதிஞ்சிரும். அது நான் நம்ப மாட்டேங்க, என்ன கேட்டாலும் நான் நம்ப மாட்டேன், அதெல்லாம் சும்மா கதை. நீங்க கேட்டீங்கன்னா இருதயத்தில் பதியும். அது இங்க எத்தனை பேர் நீங்க செவ்வாய்க்கிழமை தைரியமா என்ன பண்ணுவீங்க, ஒரு நிகழ்வு தொடங்குவீங்க? எத்தனை பேர் திருமணத்தின் போது என்னதுங்க நாள் பார்க்கல? இல்லைங்க, இதெல்லாம் கேட்டு கேட்டு எங்கேயோ பதிஞ்சு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அதெல்லாம் பார்க்கறது கிடையாது, இருந்தாலும் எதுக்கு ஒம்பு, நாங்க அதெல்லாம் நம்ப மாட்டோம், அதெல்லாம் பார்க்க மாட்டோம், இருந்தாலும் எதுக்கு? அப்ப என்னன்னா, நீங்கள் கேட்பது எங்கேயோ உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல பதியுது. நீங்க சும்மா தேவையில்லாதெல்லாம் கேட்க முடியாதுங்க. அவங்களும் வசனம் தானே சொல்றாங்க, கேடுதுனே. இன்னைக்கு தெருக்குனதுங்க 4 ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கிற மாதிரி என்னதுங்க, இன்னைக்கு நிறைய தெருக்குனதுங்க 4 உபதேசம் பேசுகிற இடம் இருக்குதுங்க. சும்மா தானே கேட்டு வைப்போம், ஒன்றும் ஆகாது, நான் தெளிவு, அப்படிலாம் பேசவே முடியாது. நீங்க காதுல என்ன போடுறீங்கன்றதுங்க ரொம்ப கவனமா போடணும். நீங்க காதுல தவறா போட்டுட்டீங்கன்னா அது போய் உட்கார்ந்துரும். கரெக்டா உங்க டைம் என்ன பண்ணுங்க, அது வேலை செய்யும். எக்ஸசிவ் இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்க டாக்டர் கூட பாவம், டாக்டருங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க, நான் மருந்து கொடுக்குறேன், நீங்க கூகுள்லாம் போய் பார்க்காதீங்க. கரெக்டா அவங்களுக்கு? ஆமா, நம்மால் டாக்டரே செக் பண்ண ரொம்ப கஷ்டம். நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் இல்ல, கண்ணே எடுக்க முடியாது, அப்படி படிக்கிறாங்க, உயிரை கொடுத்து படிக்கிறாங்க. படிச்சுட்டு ஒரு மருந்து எழுதி கொடுத்தா நம்ம அசால்ட்டா என்ன பண்றோம், கூகுள், ஹே கூகுள் அப்படின்னு அந்த மருந்தை போட்டு அதை காம்பினேஷன் போட்டு இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்றாங்க. கரெக்டுதானே? நம்ம எதை செய்யறதுன்னு இன்னைக்கு என்னன்னா எக்ஸசிவ் இன்ஃபர்மேஷன்ஸ், எக்ஸசிவ் டாக்டரின்ஸ். அப்ப எது சரி எது தவறு மக்களால நிதானிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்றாங்க மக்கள் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, நான் வந்துடுறேன், எப்படி ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும் நமக்கு தெரியுதோ இல்லையா, ஃபைபர் எடுத்துக்க, ஃபைபர் எடுத்துக்க, ஃபைபர் எடுத்துக்கன்னு சொல்ற ஆண்டவர் ஃபைபர் தான் கொடுத்தாரு ஆரம்பத்தில் இல்லையா, ஆரம்பத்தில் ஃபைபர் தான் கொடுத்தாரு. ஆமா, நம்ம தான் அப்புறம் ஜங்க் ஆயிட்டோம், ரைட்டா? அப்போ வேதம் சொல்லுது நீ ஃபைபர் எடுத்துக்கன்னு சொல்லுது, ஆரோக்கியமான காரியங்கள் எடுத்துக்கன்னு சொல்லுகிறது. ஒரு சில வசனங்களை நம்ம படிப்போம் இல்லையா. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாகி இருக்கிற மற்றெந்த செய்கைக்கு இருந்துங்க விரோதமாய் இருந்துங்க விதிக்கப்பட்டிருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு, ஆரோக்கியமான உபதேசம்ன்றாரு, ஹெல்த்தி இருந்துங்க டாக்டரின், சவுண்ட் டாக்டரின். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது சவுண்ட் டாக்டரின். என்ன வேணாலும் கேட்கிறேன், சும்மா கேட்பேன், அது பாட்டு சும்மா ஓட்டும், நான் பாட்டு சும்மா கேட்பேன் இல்ல, உள்ள போய் தங்கும், அது கரெக்டா வேலை செய்யும். நாம் வீழ்வதற்குதுங்க அது சரியானதுங்க வழிவகுக்கும் இல்லையா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3 வாசிக்கிற பொழுது, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல், அப்ப வேதம் சொல்றது, திரும்பி திரும்பி வேதம் என்ன பேசுகிறதுன்னா ஆரோக்கியமான என்னதுங்க வசனங்கள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை என்னதுங்க கை கொண்டிரு.
2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 வாசிக்கிற பொழுது, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களுக்கு தங்களை திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றையும் மனத்தெளிவுடனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கறதுக்கு மக்களுக்கு மனசு கிடையாது. கட்டுக்கதை, ஒரு கதை சொன்னா எப்படி இருக்குங்க? நிறைய பேர் சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து கூட எப்படி தெரியுமா சொன்னார் தெரியுமா? ஓமையா தான் சொன்னார், கதையா தான் சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் நாங்களும் என்ன பண்றோங்க, கதையா சொல்றோன்றாங்க. மக்கள் திரும்பி வசனத்தை படிக்கிறது கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து ஏன் ஓமையில சொன்னாருங்க? புரியக்கூடாதுன்னு சொன்னாருங்க. வசனம் இருக்குது, நான் அந்த சைட் போல. இயேசு கிறிஸ்து ஏன் ஓமையில பேசினாருங்க? ஜனங்களுக்கு புரியக்கூடாதுன்னு பேசினார். புரியறதுக்காக பேசல. சீஷர்கள் கேட்குறாங்க, ஏன் இவர்களோடு இப்படி பேசுறீங்க? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு வெளியாக்கப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குது. நம்மால் இயேசு கிறிஸ்து ஊமை சொன்னார்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? நம்மால் கதையா சொல்றான். கரெக்டா? அப்போ ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்பதற்கு மனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி, அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா, நம்ம உள்ள காதல போடுற ஃபுட் எப்படி இருக்கணுங்க? ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா? நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி ஹெல்த்தியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, லோ சால்ட், லோ சுகர், இப்படிலாம் சொல்றாங்க. ஹை ஃபைபர், ரிச் புரோட்டீன் இல்லை? இப்போ இந்த ஜென்ரேஷன் அவங்க ரொம்ப கஷ்டமான ஜென்ரேஷன். இந்த ஜென்ரேஷன் நிறைய தெரியும், ஆனால் செய்ய முடியாது. நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும், எதெல்லாம் நல்லதுன்னு தெரியும் பார்த்துங்க, ஆனால் செய்ய முடியாத அளவுக்கு அவருடைய சூழ்நிலைகள் கட்டப்பட்டிருக்கிறது. ரொம்ப கஷ்டம். ரொம்ப கான்ஷியஸா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? டுடே 30 கிராம்ஸ் புரோட்டீன், கரெக்டுங்க. இவ்வளோ கார்போஹைட்ரேட் எடுக்கக்கூடாது. அப்போ இவ்வளோ பேசுகிற நாம என் காதில் என்ன போடுறேன்றதை குறித்து பண்ணுங்க. ஏதாவது கவனமா இருக்கிறேன், நான் சும்மா போற போக்கிற எல்லாத்தையும் கேட்கிறேன்னா? வேதம் சொல்லுது ஆரோக்கியமான உபதேசம் இல்லைன்னா இன்னைக்கு அதனால தான் பீப்புளாக இருந்துங்க எப்படி ஃபிசிக்கலாக ஒபேசிட்டி ஆகிடுறோமோ, அதுக்கப்புறம் நம்ம மைண்ட் வேலை செய்யாது, சாப்பிட்டு நேர்ப்போம் கடை. அதே மாதிரி தான் நீங்கள் ஆவிக்குரிய வகையில் தவறான உபதேசங்களை கேட்டு கேட்டு பழகிட்டீங்கன்னா அப்புறம் என்னதுங்க? கேட்டுக்கினே இருப்போம், மூளை வேலை செய்யாது. மூளை வேலை செய்யறதுங்க நித்திரும். எபேசியர்ல வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியர், ஆமாம் ரைட், தீத்து முடிச்சிடலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவர்களை பேசு. அப்போ பவுல் தீத்துக்கு சொல்லுகிற பொழுது நீ எதை தான் பேசுங்க? டீச்சுங்க, சவுண்ட் ராக்கிங் டாக்டர். 2:8 வாசிக்கிற பொழுது, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனா இருக்க வேண்டும். அப்போ தொடர்ந்து வேதாம் என்ன சொல்லுதுன்னா, நீ எது பேசு எது கேளுனா ஹெல்த்தி ஹெல்த்தி ஹெல்த்தி, ஆரோக்கியமான உபதேசங்களை பேசுங்க, ஆரோக்கியமான வசனங்களை பேசுங்க, ஆரோக்கியமான வசனங்களை என்னதுங்க கேளுங்க. நீங்க ஜங்க வயிற்றுல போட்டாலே கஷ்டம், ஜங்க காதுல போட்டா அதை விட கஷ்டம். ஜங்க வயிற்றுல போட்டா என்னதுங்க 70 80 கொஞ்சம் கம்மி பண்ணி என்னதுங்க வெளியே போயிடலாம். ஆனா காதுல போட்டீங்கன்னா என்னதுங்க பர்மனன்ட் என்னதுங்க நரகம். அப்ப காதுல என்ன போடுறோன்றது நீங்க டேஸ்ட் பண்ணணும். வாயானது போஜனத்தை ருசி பார்ப்பது போல செவியானது என்னதுங்க வார்த்தைகள் என்னதுங்க சோதித்து பார்க்க வேண்டும். உள்ள போடலாமா வேணாமான்னு நம்ம நாக்கு சூப்பரா செய்யறதுல கட்டுதுனே. இனிப்பா போட்டா சறுக்குன்னு சிலர்லாம் சொல்லுவாங்க, அப்படியே வாயில போட்டா லொழுக்குன்னு உள்ள போடுங்க. இல்ல சில வாயில வச்சா போறோம் இறங்குறதே தெரியாது, கடுதுனே தெரியாது. காதுல போடுறது அதை விட தெரியாது, நீங்க சோதிச்சு பார்க்கலனா. அப்போ ஃபர்ஸ்ட்
நம்ம உள்ள இன்டேக் பண்ணுறது என்னதுங்க, நம்ம ஃபிசிக்கல் ஒபேசிட்டியை பற்றி நான் பேசல. ஸ்பிரிச்சுவல் ஒபேசிட்டி நமக்கு வராமல் இருக்கணும்னா முதல்ல இன்டேக் கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டா போருமா? டாக்டருங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. அடுத்த கேள்வி கேட்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா இல்லையா, வாக் பண்ணுறீங்களா, யோகா பண்ணுறீங்களா, ஜிம்முக்கு போகிறீங்களா? இதெல்லாம் பண்ணால் நமக்கு எங்கே டைம் இருக்குது? கரெக்டு தானே? ஆனால் என்ன பண்ண வேண்டியிருக்குதுன்னா செஞ்சு தான் ஆக வேண்டியிருக்குது. கரெக்டு தானே? அப்போது நாம் என்ன சாப்பிட்றோம் ஒன்று, நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு ஒன்று. அப்போ காதில் போடுறது என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்னதுங்க, வி ஹாவ் டு எக்ஸசைஸ், வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் தட். ப்ராக்டிஸ் பண்ணாமல் காதில் போட்டாச்சு, உள்ளே போய் தங்கிருச்சு. கரெக்டு தானே? பயிற்சி பண்ணுறோமா, நடக்கிறோமா இல்லையா? ஆமாம். தீத்து 3ஆம் அதிகாரம், தீத்து 3:14 வாசிக்கிற பொழுது, தீத்து 3:14 மனிதன் என்பவன் எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுங்க, எதையுமே திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் செய்ய முடியாது. திடீர்னு மனுஷனால எதையுமே ஃபைன் மார்னிங் செய்ய முடியாது. அவன் என்ன பிராக்டிஸ் பண்றானோ அதுதான் அவன். தீத்து 3:14 நம்முடையவர்களும் கனியற்றவர்களா இராதபடிக்கு குறைவுகளை நீக்கிறதுக்கு ஏதுவாக நற்கிரிகளை செய்ய பழகட்டும். நெக்ஸ்ட் என்னன்னா, நாம் என்ன கேட்கிறோமோ அதை பிராக்டிஸ் பண்ணணுங்க, தொடங்கணும். எபிரேயர் 5:13 வாசிக்கிற பொழுது, பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனா இருக்கிறான். அவனுக்கு என்ன கிடையாதுங்க, பிராக்டிஸ் கிடையாது. வசனம் தெரியுது இல்லையா? நம்மள எல்லாரும் இப்படி தான் சொல்லுவான் இல்லையா? யாருக்கு தெரியாது? எங்களுக்கு தெரியும். எபேசியர் தானே, கொலோசியர் தானே, கொரிந்தியர் தானே. என்ன பிராக்டிஸ் பண்றோம்? காதில் போடுறது எந்த அளவுக்கு கவனமாக பார்க்குறோமோ, அடுத்தது என்னன்னா, நாம் கேட்கிறதை நாம் எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணுறோம். 1 தீமோத்தேயுல வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 7 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு இல்லையா? ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை தான் பதிவு செய்யப்பட்டிருக்கும். எக்ஸசைஸ் காட்லினஸ். கரெக்டா? காட்லினஸ் ஹஸ் டு பீ எக்ஸசைஸ்ட். நீ காதில் போட்டதுக்கு நான் சாப்பிட்டேன், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டேன், ஆனால் உட்காந்துன்னு இருப்பேன் இல்லை 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 நடங்க, வாக். அப்போ நம்ம பயிற்சி பண்ணலன்னா நாம் சாப்பிட்டது என்னதுங்க, பிரயோஜனப்படாது. சாப்பிட்டது உடம்புல ஒட்டணும். கரெக்டுதானே? சாப்பிட்டது உடம்புல ஒட்டணும் என்ன பண்ணுங்க, நடக்கணும், மூவ்மெண்ட் இருக்கணும், பிளட் சர்க்குலேஷன் இருக்கணும். அதே மாதிரி தான் ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் கேட்க கேட்க என்ன பண்ணுங்க, பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணாம நான் சும்மா காதில் கேட்டுப்பேன். நல்லா பாருங்க, காதில் கேட்பது பயிற்சிக்கு உதவாது. காதில் கேட்பது பயிற்சிக்கு உதவாது. நீங்கள் கேட்டதை செயல் வடிவில் செய்தால் மட்டும்தான் என்னதுங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இங்க எத்தனை பேர் இல்லையா, ஒரு 20 பக்கம் பேஜ் கொடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் எழுதுனா எழுதுவீங்க? எழுத முடியாது. இப்போ ஏன்னா நம்ம எழுதுகிற பழக்கம் போயிடுச்சு, வரவே மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை, நம்முடைய சைனே நீங்க 20 வாட்டி போடுங்க, ஏன்னா நமக்கு பழக்கம் கிடையாது. அப்போ நாம் எதெல்லாம் விடுகிறோமோ நம்மளால் நடந்துங்க அது பிராக்டிஸ் பண்ண முடியாது. நீங்கள் கேட்கிற வசனங்களை உங்களுடைய வாழ்க்கையில பயிற்சி செய்யவில்லை என்றால் அது உங்களுக்கு பிரயோஜனப்பட மாட்டாது இல்லையா? யாக்கோபு 2:22 வாசிக்கிற பொழுது, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் என்னதுங்க பூர்ணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்போ விசுவாசம் என்ன பண்ணணும்னா கிரியையில என்னதுங்க செயல்படுத்த வேண்டும். விசுவாசம் கிரியையில வரல அப்படின்னு சொன்னா என்னதுங்க, அது பயன் கிடையாது இல்லையா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிற பொழுது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22 நிறைய வசனங்கள் இருக்கு, நேரம் ஆயிடுச்சு, என்னதுங்க நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன்.
அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடமிட்டும் போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுவாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் இருந்துங்க பாக்கியவனாயிருப்பான். அப்போ வசனத்தை உபதேசத்தை கேட்கறது மட்டும் இருந்துங்க பயன் கிடையாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனப்படணும்னா we have to இருந்துங்க ப்ராக்டிஸ். ரெண்டாவது, முதல்ல காதில் என்ன போடணுன்றது கவனமாக இருக்கணும். கரெக்டானதுங்க போடணும். போட்டால் மாத்திரம் பத்தாவது என்னதுங்க நம்ம என்னதுங்க அதை எக்ஸசைஸ் பண்ணணும். கரெக்டா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க? மூணாவது டேர்ம் இன்னைக்கு ஒபேசிட்டி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா மூணாவது டேர்ம் சொல்கிறாங்க. ஆமாம், என்ன டேர்ம்? யுவர் லைஃப் ஸ்டைல் ஹேஸ் டு பி சேஞ்ச்ட். அடுத்து சொல்கிறானுங்க உங்களுடைய வாழ்வியல் முறை மாறணும்னு சொல்றாங்க. நான் நடப்பேன், நான் சாப்பிடுவேன், ஆனா ஒரு 11 மணிக்கு எழுந்திருப்பேன், நைட்டு 3 மணிக்கு தூங்குவேன். கரெக்டா? நம்முடைய வாழ்வியல் முறை மாறணும்னு சொல்றாங்க. டாக்டருங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க? உங்களுடைய வாழ்வியல் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஹேஸ் டு ஹேப்பன். இன்னைக்கு இருக்கிற பல வியாதிகளுக்கு அடிப்படை காரணம் என்ன சொல்றாங்க? நம்முடைய வாழ்வியல் முறை மாறி போனது. கண்ட நேரத்தில் ஏஞ்சிக்கிறோம், கண்ட நேரத்தில் தூங்குறோம், கண்ட நேரத்தில் சாப்பிட்றோம். அல்ல, என்னெல்லாம் நம்ம கண்ட நேரத்தில் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் என்னதுங்க கண்ட நேரத்தில் இருந்துங்க பண்ணின்னு இருக்கோம். அப்போ அடுத்த ஸ்டைல் என்ன சொல்றாங்க? யுவர் லைஃப் ஸ்டைல் ஹேஸ் டு பி சேஞ்ச்டு. உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆதானதுங்க ஒபேசிட்டி குறையும் அப்படின்றாங்க. நமக்கு தான் இன்னைக்கு டிசிப்ளினே கிடையாது. கரெக்டு தானே? டிசிப்ளின்னா என்னன்னு கேட்போம். ஸ்கூலில் என்னதுங்க டீச்சர்ஸே அலறாங்க. என்ன அலறாங்க? திட்டுறதுக்கு அடிக்கிறதுக்குன்னுதுங்க அலறாங்க. போயிடுறாங்க பேரண்ட்ஸு. அடுத்த நாள் போயிடுறாங்க. என்ன பையனை வச்சுக்கலாமே. கரெக்டு தானே? டிசிப்ளினுக்கும் நமக்கும் என்னதுங்க இந்த ஜென்ரேஷன் இருக்குதுங்க எங்கேயோ இருக்குது. டிசிப்ளின் ஒரு சைடு, நம்ம எங்கேயோ நிற்கிறோம். அந்த அளவுக்கு போயிடுக்குது. ஏன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிடுச்சு. அன்னைக்கு அப்படி கிடையாது. இல்ல சார், தோலை உரிங்க சார், என்ன வேணாலும் பண்ணுங்க, இந்த கழுத்துக்கு கீழே இல்ல சிலர் இடுப்புக்கு கீழே நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க. கேட்டுனா ஏய் அப்பா இன்னைக்கு அப்படியா தொற்ற முடியும்? வாதியாருங்க அலறாங்க தொடறதுக்கு. லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னதுங்க நாம் எப்படி இருக்கணுமோ, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கணுமோ அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்ததுங்க நாம் இருக்க முடியாது. பார்க்கலாமே. அப்போது நம்முடைய வாழ்வியல் எப்படி இருக்கணும்? இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். கடந்துங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:17 வாசிக்கிற பொழுது ஃபஸ்ட்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னுங்க? எவ்ரி டைம் என்னதுங்க எல்லாத்துக்காக நம்ம பண்ணுங்க ஜெபம் செய், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க? கேட்டுதுங்க எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறோம்? சாப்பிடும்போது எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறோம்? சமைக்கும் போது எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறோம்? இல்லை பிரயாணம் பண்ணும்போது எப்போ ஜெபம் பண்ணுறோம்? கேட்டால் எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவோம். அந்த 2 நிமிஷத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோங்க? பறந்து போயிடுவோம். அந்த 2 நிமிஷத்துல இருந்துங்க என்னதுங்க இன்னும் கிண்டுங்க கிண்டுவோம். கேடுதுண்ணே ப்ரேயருக்கும் மனுஷனுக்கும் தூரமாக இருக்குது. வேணும் என்னதுங்க ப்ரேயர்ஸ் இருந்துங்க எவே இல்லையா ஃப்ரம் அஸ் இல்லையா? வி ஆர் டெஃபினெட்லி இதுங்க எவே ஃப்ரம் காட். அப்போது நம்முடைய லைஃப் ஸ்டைலில் என்ன பண்ணுங்க? தினமும் என்னதுங்க ஜெபம் என்னதுங்க நம்முடைய வாழ்க்கையில் இருந்துங்க இருக்க வேண்டியதுங்க அவசியம். யோசுவாவில் வாசிக்கிறோம். யோசுவா 1:8 வாசிக்கிற பொழுது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்கு பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் என்னதுங்க நடந்து கொள்வாய். அப்போது என்னதுங்க? ஒன்று ஜெபம், ரெண்டாவது என்னதுங்க வேத வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருந்துங்க தொடர்ந்து என்னதுங்க நம்முடைய வாழ்க்கையில் இருந்துங்க இருக்கணும். நம்ம இதை விட்டுட்டு என்ன பண்ணுறோங்க? ஈஸியாக இன்னைக்கு இருக்கிற என்னதுங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க? ஈஸியாக என்ன பண்ணுவாங்க? நம்ம கேட்குறோம். நீங்கள் கேட்பது தவறான காரியங்கள் தான் மனசில் பதியும், நல்லது பதியாது பார்த்துங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பார்க்க மெடிடேட் தி வேர்ட் ஆஃப் காட். நீங்கள் எடுத்து வாசிக்கணும்.
நீங்கள் எத்தனை பேர் நோட்ஸ் எடுக்கிறீங்க எனக்கு தெரியாது. நோட்ஸ் எடுக்கும்போது இருதயத்தில் நீங்கள் நோட்டில் எடுக்கல, நீங்கள் இருதயத்தில் எடுப்பீங்க. அது உங்களுக்கு பயிற்சியில் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக இருதயத்தில் பதியும். அது நீங்கள் இங்கே எழுதுகிற பொழுது இங்கே ஆட்டோமேட்டிக்காக எழுதுவீங்க. தட் இஸ் ஹவ் இட் இஸ் ஒர்க்ஸ். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, படித்தா எழுதிப்பாரு 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 எழுதிப்பாரு. கரெக்டுதானே? ஏன் எழுதி பார்க்க சொல்கிறாங்க? இருதயத்தில் பதியும். நம்ம எவ்வளோ செய்தி கேட்குறோன்றது கிடையாது, எவ்வளோ தேவனுடைய வார்த்தையை கேட்கறது கிடையாது, ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கறது கிடையாது. வி ஹேவ் டு புட் இட் இன் ரைட்டிங். நாம் கேட்கும் போதும் எழுத வேண்டும், நாம் படிக்கும் போதும் எழுத வேண்டும். கையில் பேப்பரும் பெண்ணும் இல்லாமல் பைபிள் வாசிக்கக்கூடாது. அப்படி வாசிங்கன்னா எந்த வசனம் எங்கே இருக்குன்னு நீங்கள் பாட்டு பசிட்டு கதப்புக்கு மாதிரி பச்சினே போவீங்க. பேப்பரும் பெண்ணும் உங்கள் டேபிள் இருக்கணும் நீங்கள் பைபிள் வாசிக்கிற பொழுது. மூணாவது இல்லையா, 1 பேதுரு 1:15-16 வாசிக்கிற பொழுது நாம் இன்னைக்கு கூட அந்த வசனத்தை வாசித்தோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருந்ததுங்க என்று எழுதியிருக்கிறதே. அப்போ உங்களுக்கு தெரியும் பரிசுத்தம் என்று சொன்னா செட் அபார்ட் இல்லையா. நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடாம நாம் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய், நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக நாம் வாழ வேண்டியது அவசியம். இதெல்லாம் நம்முடைய லைஃப் ஸ்டைல். இதெல்லாம் நம்முடைய ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க. இது நம்முடைய வாழ்வியல் முறையானதுங்க. மாறுகிற பொழுது நாம் கண்டிப்பானதுங்க ஹெல்த்தி ஆகும். எதுலங்க? ஸ்பிரிச்சுவலி. அப்போ தினமும் வேதம் வாசிக்கணும், தினமும் ஜெபம் பண்ணணும், தினமும் நான் என்ன பண்ணுங்க, இந்த தீமையான உலகத்தை விட்டுங்க நாம் தள்ளிடணும். இயேசுக்கு சொல்ற தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுவாரு, நான் உலகத்தான் அல்லாத போல அவர்களும் உலகத்தான் அல்ல. உலகத்தில் தான் வாழுகிறோம். கரெக்டா? உலகத்துடைய சிந்தையோடு நம்ம வாழக்கூடாது. 4வது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் இல்லையா, அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துறதுங்க பாடுவது. எத்தனை பேர் நான் வீட்டில் பாட்டு பாடுறோம்? பாடணுமா? கருதுனே நாங்கள் நினச்சோம் சர்ச்சில் வரும்போது எல்லாரும் பாடுவாங்க, நம்ம சும்மா இருந்துங்க. அதில் கூட நம்ம இருந்துங்க ஒன்லி லிப்பு மட்டும் தான். அதில் கூட நமக்கு இருந்துங்க லிப்பு மட்டும் தான். கேட்டால் என்ன சொல்லுவோம்? வாய்ஸ் நல்லா இல்லை. வசனம் சொல்லுது, உங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்னதுங்க அவருக்கு என்னதுங்க செலுத்துங்கன்னு சொன்னோம்னா நம்மளால என்ன பண்றான்? ஸ்தோத்திர பலி ஒரு புக் வாங்கி இருந்து படிச்சிருக்கிறான். Do we praise God in our life? இல்லையா? 4வது. 5வது அப்போஸ்தலர் 2:42 இல்லையா, அவரோட அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்ய ஐக்கியத்திலும் அப்பம் பிட்குவதிலும் ஜெபத்திலும் என்னதுங்க உறுதியாக இருந்தாங்க. ஃபெல்லோஷிப் இஸ் என்னதுங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க யார் கூட நீங்க உங்களுடைய நேரங்களை செலவிடுறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். கரெக்டா? நீங்கள் யாரு கூட உங்களுடைய நேரங்களை செலவிடுகிறீர்கள்? நீதிமொழி 27:17 வாசிக்கிற பொழுது இப்படி சொல்லுகிறது, இரும்பை இரும்பு கருக்கிடும் அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை எழுதுங்க கருக்கெடுக்கிறான். அயன் ஷார்ப்பஸ் என்னதுங்க அயன். நம்ம யார் கூட என்ன பேசுறோம் இல்லையா? பேசுறது ஃபுல்லா என்னதுங்க உலக பிரகாரம், பேசுறது பூரா என்னதுங்க தேவையில்லாத காரியங்கள். ஆனா நான் பக்தியா இருக்கணும், நான் விசுவாசமா இருக்கணும், நான் ஆவிக்குரிய காரியத்தில் வளரணும் அப்படின்னா எப்படி வளருவோம்? வளர மாட்டோம். அப்போ நம்முடைய ஃபெல்லோஷிப் யார் கூட இருக்குது, நாம் யாரோடு பழகுறோம், என்ன பேசுறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். 6வது பிலிப்பியர் 4:8. இது ரொம்ப முக்கியம். நீதிமொழி ஆசிரியர் இது சொல்லு பதிவு செய்யற சாலமோன் இதை பதிவு செய்யறாரு. கடைசியாக சகோதரரே, பிலிப்பியர் 4:8, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ள விளைவுகளோ, ஒழுக்கமுள்ள விளைவுகளோ, நீதி உள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தி உள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே என்ன பண்ணுங்க சிந்தித்துக் கொண்டிருங்கள். உங்களுடைய யூ ஷுட் கண்ட்ரோல் யுவர் மைண்ட் இல்லையா? பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் தன் மனதை அடக்கிறவனுங்க. கரெக்டா? தீய நோக்கம் என்னதுங்க பாவமாம். எங்க ஸ்டார்ட் ஆகுதுங்க? மைண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. இஃப் வி ஆர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் அவர் மைண்ட். அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கையின் இருதயத்தில் இருந்துங்க வைத்து வைத்தேன். அப்போ என்னுடைய மைண்ட் என்னதுங்க கண்ட்ரோல் பண்ண ஒரு நாள் இதெல்லாம் நடக்காதுங்க. இட் இஸ் என்னதுங்க பிராக்டிஸ். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம நன்மையானதை சிந்திக்கிறது நாம் பழகணும். அப்ப நம்ம என்ன பண்ணுங்க, கூட்டுனதுங்க கரெக்டா இருக்கணும். சேர்ப்பு சரியில்லை. கரெக்டா? நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்குது?
அப்போ நாம் என்ன காதுல கேட்கிறோம், என்ன நம்ம வாசிக்கிறோம், என்ன ஜெபம் பண்றோம், இதெல்லாம் இருந்துங்க முக்கியம் இல்லையா? கடைசியா நம்ம இது எல்லாத்துக்கும் முடிக்கிற பொழுது இது எப்பொழுதுமே நம்ம கவனமா இருக்கணும். நீதிமொழியில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிற பொழுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை இருந்துங்க சபைப்படுத்துவார். எப்பொழுதுமே நம்ம நம்பிக்கை யாரா இருக்கணுங்க? நம்முடைய தேவனா இருக்கணும். அவர் நம்மளை பாதுகாப்பார். இதெல்லாம் எப்போ நமக்கு கிடைக்கும்னா, இவைகளெல்லாம் செய்கிற பொழுது, நாம் தொடர்ந்து ஜெபத்திலே தரித்திருக்கிற பொழுது, நான் தொடர்ந்து இருந்துங்க இல்லையா வேதத்தை வாசிக்கிற பொழுது, தொடர்ந்து இருந்துங்க அவரை துதித்து நான் பாடுகிற பொழுது, என்னுடைய ஐக்கியம் என்னதுங்க சரியாக இருக்கிற பொழுது, என்னுடைய சிந்தை என்னதுங்க சரியானதுங்க நான் கண்ட்ரோல் பண்ணுகிற பொழுது இல்லையா, இதெல்லாம் நான் சரியாக செய்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவர் மீது இருக்கிற நம்பிக்கை என்னதுங்க பெருகும். அப்போ நாம் சரீரப்பிரகாரமாக பல காரணங்களால ஆரோக்கியமையா இருக்கலாம், ஆரோக்கியம் கம்மியா இருக்கலாம் இல்லையா? வேற மெனி டைம்ஸ் இருந்துங்க ஜெனட்டிக்கலி இருந்துங்க ப்ராப்ளமா இருக்குது இல்லையா? சில டைம் என்னதுங்க நாம் வாழ்கிற சமுதாயம் என்னதுங்க அப்படி இருக்குது, நாம் வசிக்கிற இடம் இருந்துங்க பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் இருந்துங்க நிறைய விஷயங்கள் இருந்துங்க. ஒரு வாட்டி சொன்னார், ஒரு பல்மனாலஜிஸ்ட் சொன்னார், சார் சென்னையில் இருக்கிற எல்லாருக்கும் இருந்துங்க பிரீத்திங் ப்ராப்ளம் வரும், தப்பிக்கவே முடியாது. அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் மாதிரி அவங்களுடைய ஜெனட்டிக் ஏற்ற மாதிரி இருந்துங்க முன்ன பின்ன வரும், அவ்வளோதான். ஆனால் எல்லாருக்கும் இருந்துங்க வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுங்க, அப்படி நீங்கள் வாழணும்னா என்ன பண்ணுங்க, ஏரியா விட்டு ஏரியா தான் இருந்துங்க போகணும், மலை பிரதேசமாக இருந்துங்க போகணும், அங்கே தான் போயிடுதுங்க வாழணும். முடியுமா? முடியாது. கேட்டுதுனே. அப்போ என்னன்னா இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. ஆனால் எதை மாற்ற முடியும்னா என்னுடைய சிந்தையை இல்லையா, என்னுடைய சுபாவத்தை இல்லையா. அதனால தான் வேதம் சொல்லுது, உங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும், புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழியும். அதை நீங்கள் ஒன்றுமே அது உங்கள் கண்ட்ரோலே என்னதுங்க கிடையாது. நம்முடைய கண்ட்ரோலே அந்த விஷயம் என்னதுங்க. ஆனால் அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சும்மா கால்குலேஷன் சொல்கிறேன் பாருங்க. 3/4 மணி நேரத்தில் 1 மணி நேரம் நடக்கணும், 1 மணி நேரம் யோகா பண்ணணும், கரெக்டா? அதுக்கப்புறம் தேடி 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 என்னதுங்க நல்ல என்னதுங்க ஃபைபராக வாங்கணும், கரெக்டா? அதுக்கப்புறம் சமைக்கணும், கரெக்டா? அதுக்கப்புறம் வெயிட் போட்டு சாப்பிடணும். எவ்வளோ நேரம் செலவு பண்ணுற பாருங்க. இதில் பாதி கூட செலவு பண்ண தேவையில்லை கிடையாதுங்க. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் எவ்வளோ சொல்லுவான் இல்லை தெரில. 2 minutes, 3 minutes, 4 minutes, 5 minutes. சில டைம்லாம் இல்லை சார், அவர் ரொம்ப நேரமாக ஜெபம் பண்ணுறாரு சார், லென்த்தி ப்ரேயராக பண்ணுறாரு, கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியல. ஏன்னா நம்ம பழகலை. எதுக்கு பழகலை? ஆமாம், லென்த்தாக ஜெபம் பண்ணுறது பழக முடியல. லென்த்தாக பேசுனா நீங்க கேட்க மாட்டீங்க. நான் பல சமயங்கள் நம்முடைய சகோதரர்கிட்ட கூட சொண்டு, பா நம்ம சபையில் மட்டும்தான் 30 35 நிமிஷம் பேசுகிறோம், மற்ற இடம்லாம் 1.5 மணி நேரம் பேசுவாங்க. 1.5 மணி நேரம் நான் இங்கே பேசினா என்ன பண்ணுவீங்க? நீ பேசு. பயிற்சி கிடையாது. இதே கிராமங்கள்லாம் போயிட்டுன்னு வச்சுங்க 3 மணி நேரம்லாம் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறேன்னா, we are not trained for that. அப்போ எல்லாமே இருந்துங்க விஷயம் இருந்துங்க ட்ரெயின். அப்போ நம்முடைய சரீரம் 70 வருஷம் பலத்தின் மீதால் 80 வருஷம் வாழப்போகிற இந்த சரீரத்திற்கு நம்ம என்னதான் பிடிச்சி இழுத்தாலும் இருந்துங்க அது பாட்டுனது ஒரு டைரக்ஷன் இருந்துங்க இல்லை, நம்ம என்ன பிடிச்சி இழுத்தாலும் இருந்துங்க நம்முடைய சரீரம் என்ன பண்ணுதுங்க அது ஒரு டைரக்ஷன் இழுத்துன்னு போகுது. வசனம் சொல்லுது இல்லையா, நீ அது அழியும். நாளுக்கு நாள் இருந்துங்க உங்களுடைய புறமான சரீரம் வந்துங்க அழிந்து தான் போகும். நீங்கள் என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் சரி பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ண முடியுங்க, நம்முடைய உள்ளான மனுஷனை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும், ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். அப்போ ஆரோக்கியமான காரியங்கள் இருந்துங்க கேளுங்க. காதில் என்ன போடுறீங்கோ ரொம்ப கவனமாக கேளுங்க. என்ன வேணாலும் கேட்பேன், எனக்கு நல்லா தெரியும்லாம் யோசிக்காதீங்க. அது உள்ளே போயிடுதுங்க தங்கிடுங்க. நிறைய அப்பாரட்டஸ் இருக்குது இல்லையா, பிபி அப்பாரட்டஸ் இருக்குது இல்லையா, ஆக்சிமீட்டர் இருக்குது இல்லை, நிறைய விஷயங்கள் என்னதுங்க இருக்குது நம்மளை செக் பண்ணுறதுக்கு. எல்லாத்துக்கும் ஒரே மீட்டர் தான் கையில் இருக்குது. இது யூஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். கேட்டா இது யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த்தியாக இருப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.